இறந்து போனவர்களுடைய வீட்டுல தங்கக்கூடாது என்று சொல்றாங்களே, ஏன் தங்கக்கூடாது? அப்படி ஏதாவது சட்டம் இருக்குதா? தங்கக்கூடாதுன்னு சொன்னா வேற இடங்கள்லாம் போய் தங்கணுமா? அப்படி தங்கினா என்ன விளைவு ஏற்படும் என்று அவர் கேட்கிறார். மார்க்கத்தில் அப்படி இல்லை. இறந்து போனவங்க வீட்டுல போய் தங்கக்கூடாது என்றெல்லாம் மார்க்கத்தில் எந்த ஒரு இடத்துலயும் சொல்லப்படவே இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, ஒரு வீட்டுல ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னா, யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த வீட்டார்கள் கவலையா இருப்பாங்க. இப்ப கவலையா இருக்கக்கூடிய அந்த வீட்டுல போய் நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவங்களே ஒரு கவலையில இருக்கும்போது அவங்க வீட்டுல சோறாக்க சொல்லி ஊர்லாம் திரண்டு ஏதோ ஒரு கல்யாண ஒரு கலரி மாதிரி என்ன செய்யக்கூடாது, நினைச்சு சாப்பிட்டு போயிடக்கூடாது. வேற என்ன செய்யணும்? கவலையா இருக்கக்கூடிய அந்த வீட்டார்களுக்கு மார்க்கத்துல 3 நாளைக்கு கவலையா இருக்கலாம் இருக்குது. 3 நாளைக்கு மேல கவலை கிடையாது. அந்த 3 நாளைக்கு கவலையா இருப்பாங்கன்னு சொன்னா அந்த 3 நாளைக்கும் அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு வேண்டியவங்க அவங்க உணவுகளை சமைச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்ல கொல்லப்பட்ட செய்தி வந்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜாபருடைய குடும்பத்தாரை போய் பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு கூடியிருந்த மக்களை நோக்கி சொன்னார்கள், இஸ்னவு லி ஆலி ஜாஃபர தாமன், ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு நீங்க உணவுகளை தயார் செய்யுங்கள். ஏன்னு கேட்டா அவங்க கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள், அவங்களுக்கு அந்த வேலையை நம்ம கொடுக்க கூடாது. அப்ப இறந்து போன வீட்டுல போய் நம்ம போய் சாப்பிடாம நம்ம போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சாப்பிட வச்சு, அதுதான் நம்ம இஸ்லாம் சொல்லக்கூடிய நாகரிகம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதைத்தான் தங்குறதுன்னு சொல்லியிருப்பாங்க. தங்கக்கூடாதுன்னா அங்க போய் சோறு திங்கிறதுக்கு போய் தங்கிடக்கூடாது. அதுதான் நம்ம அவங்களுக்கு சுமையா இருந்துடக்கூடாது. நீங்க போய் தங்க போங்க, 3 நாளைக்கு தங்குனீங்கன்னு சொன்னா நீங்க அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு போய் தங்கிக்கிறங்க, அவங்களையும் சாப்பிட வைங்க, நீங்களும் சாப்பிடுங்க, படுத்து வைக்கிறங்க, ஒரு துணையா இருக்கீங்க. அது நல்ல காரியமா இருக்குமே தவிர அது ஒண்ணு கெட்ட காரியம் கிடையாது. ஆனா சில பேர் மௌட்டிகத்தனமாக இறந்து போன வீட்டுல ஆவிகள்லாம் நடமாடிக்கிட்டு இருக்கும், அது நம்மள பிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக போய் தங்காதீங்க, இந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லி இருப்பார்களே, ஆனால் அது மௌட்டிகம் இப்படின்னு சொல்லி மார்க்கத்துல தெளிவா சொல்லி இருக்கிறதுனால இறந்து போன வீட்டுல எந்த செத்து போன ஆட்களுடைய ஆவியும் வராது. வரும் நீங்க நம்புனீங்கன்னா குர்ஆனை மறுத்தவங்களாயிருவீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை மறுத்தவங்களாயிருவீங்க. அந்த நோக்கத்துல போய் தங்கக்கூடாதுன்னு சொன்னால் தப்பு. அங்க போய் அவங்களுக்கு சுமையாக கஷ்டமாக இருக்கக்கூடாது, அவங்க வீட்டுல போய் சாப்பாடு செலவு வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதா இருக்குமே. ஆனால் ஒரு 3 நாளைக்கு அந்த மாதிரி நம்ம தவிர்த்துக் கொள்வது நல்லது. அப்படி தங்குவதாக இருந்தால் அவங்களுக்கு நமக்கு தேவையானதை வாங்கிட்டு போய் என்ன செய்யலாம், தங்கிக் கொள்ளலாம்.